அவருடைய படங்கள் பண்ணும்போது நாமெல்லாம் பண்ணுறதுக்கு அவ்வளோ வெறி. நம்ம ஊர்க்காரன், நானும் நாகர்கோவில் தானே ஊர்க்காரரு. திருச்செந்தூர் நாகர்கோவிலுக்கும் தூத்துக்குடிக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. டயலாக் பேசுகிறாரு, சரி நடிப்பேன், சரிதான். உங்க ஆளுங்களா? எங்கள் ஆளுங்களுக்கு இல்லை, அவங்க வேற ஏதோ ஆளுங்க. நான் ஆக மொத்தம் இந்தியா ஆளுங்க, தமிழ்நாட்டு ஆளுங்க. அது அப்படி சொன்னா நல்லா இருக்குது. ஏன்னா நீங்க தான் கேஸ்ட் ஆரம்பிச்சிங்க, அதனால தான் உங்களை அந்த வார்த்தை கேட்டீங்க. நான் கேட்க மாட்டேன். இல்லை இல்லை, ஏன்னா பக்கத்து ஊர்னா மேக்ஸிமம் அதானே இருப்போம் அப்படின்னு. இல்லை இல்லை, ஒரே ஊரில் இந்த ஏரியா வேற ஆளுங்களா இருக்கும், இந்த ஏரியா வேற ஆளுங்களா இந்த இருக்கும். ஏரியா முஸ்லிம்ஸ், இந்த ஏரியா கிறிஸ்டின்ஸ். இந்த ஏரியாவில் நாடாராக இருப்பாங்க, இந்த ஏரியாவில் அர்ஜென்ஸா பறையர்கள் பல்லர்கள் அந்த மாதிரி உள்ள காஸ்ட் இருப்பாங்க. அப்படியே ஒவ்வொரு ஊர்கள்லேயும் வச்சுருக்கிறாங்க. இது என்னென்னா நம்மலாம் நடிக்கலாம் அவருடைய டைரக்ஷனில். ஏன்னா வில்லேஜ் படங்களுக்கு தான் இங்கே இந்த மாதிரி மூஞ்சி செட் ஆகும். சிட்டி படத்துக்கு பியூனு, வாட்ச்மேனு, ஊருக்காரன் இந்த மாதிரி ஏதாவது தான் செட் ஆகும். வில்லேஜ் படங்கும்போது நல்ல நல்ல கேரக்டர் கிடைக்கும், நம்மளாம் நடிக்கலாமேன்னு ஒரு ஆதங்கம். அந்த ஆதங்கம் அவர் இது நீங்க நிறைய இன்டர்வியூஸ்ல இது நான் கேட்ட போது நீங்க பேசுனது நான் நிறைய கேட்டிருக்கேன். இவருக்கு இந்த ஆதங்கம் தான் இவர் இப்படி பேசுறாரு. ஆமா, பட் நிறைய பேருக்கு அது புரியல. இவரு ஏன் அதை பத்தி பேசுறாரு, நாங்க யார வேணா கேஷ் பண்ணிப்போம் அப்படிதான் ஆப்போனன்ட் நினைப்பாங்க.